ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு ஊரில் ஒரு குடியானவ குடும்பம் இருந்ததாம். அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, ஒரு அந்த மகளுக்கான ஒரு மாப்பிள்ளை, அந்த மகளுடைய கணவன், இப்படி எல்லாரும் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த மகளோட மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் அதிபுத்திசாலி. என்ன சொன்னாலும் அதை அப்படியே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்படி அவங்க இருந்துகிட்ருக்கிற போது இவங்களோட வேலை என்னென்னா, அந்த மாமனாரோ அந்த மாப்பிள்ளையும் காட்டு வழியாக அப்படியே நடந்து போய் அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து அதை விறகாக்கி கொண்டு வந்து விற்று அதில் இருக்கிற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. அப்படி செஞ்சிட்ருக்கிற டைமில் மாமனார் வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம இன்றைக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்படி காட்டில் போயிட்டே இருக்கிற போது என்ன ஆகுது, இந்த மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் அப்படி இதாக பந்தாவாக வாழ்ந்தே அப்படி பழகினவரானதுனால அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்போ என்ன ஆகுது, இந்த வெயில் பட்டு அந்த இடுப்பில் இருக்கிற அந்த அருவாள் வந்து சூடாகி அவரோட காலில் பட்டோன்னா கால் சுரீர்னு சுட்டு வைக்குது. ஐயோ அம்மா அப்பான்னு கத்துறாரு. அப்போது மாமனார் வந்து என்னாச்சு மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவர் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு இந்த அருவாள் சுடுது, என்னால் இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு. இதுக்கு தானே இவ்வளோ இது பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டுருக்கு. அப்போ இந்த அருவாள், சூடான அருவாளை அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுக்கிறார். அது சுர் அப்படின்னு சவுண்டோட அருவாள் சூடு இதாகிடுது. திரும்ப இவர் தொட்டு பார்க்குறாரு, அது அருவாள் சூடு ஆறி போய் சில்லுன்னு ஆகிருச்சு. இடுப்பில் மாட்டிக்கிட்டு திரும்ப இவங்க நடந்து போகிறாங்க, போய் விறகு வெட்டி எடுத்துகிட்டு வராங்க. இது நடந்து கொஞ்ச நாள் ஆகிருச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி டெய்லி அவங்க போகிறாங்க, விறகு வெட்டிட்டு வராங்க, விற்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் என்ன பண்ணுறாரு, அந்த மாமனார் வந்து காலையிலேயே உங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் முகம் சரியில்லாமல் இருந்தது, நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டுக்கு போங்க தம்பி, நான் கொஞ்சம் வெட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மகள் இருக்காங்க இல்லையா, அவள் வந்து இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, கொதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவன் வந்து இப்படின்னு பார்க்குறான், மேலே தொட்டு பார்க்குறான், மாமியாரை தொட்டு பார்க்குறான். மாமியாருக்கு ஒரே சூடு பறக்குது, அனல் பறக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இவன் வந்துட்டு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், மாமியாரை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல கொண்டு போய் டப்புன்னு போட்டுடுறான். வந்து ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணுன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ பாரு உங்கள் அம்மா பாரு, இப்போது சில்லுன்னு ஆகிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்கிற டைம்லேயே என்ன ஆகுதுன்னா, அவங்க கிணத்துக்குள்ளே போட்டோன்னே அந்த மாமியாருக்கு வந்து பயம் ஒரு பக்கம், அந்த காய்ச்சல் அதிகமானது ஒரு பக்கம். அது வந்து திடீர்னு சில்னஸ் ஆனதுனால ஜன்னி வந்து அவங்க வந்து அப்படியே இறந்துட்டாங்க. அவங்க அப்படியே வாயு திறந்துருக்கிறது பார்த்துட்டு இவன் என்னங்கிறான், பத்தியா அவங்க அம்மா தண்ணியில் போனோன்னே சில்லுன்னு ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிரிக்கிறாங்க பாரு அப்படிங்கிறான். இந்த பொண்ணு இருக்கு, ஐயோட முட்டாளே உன்கிட்ட போய் நம்ம இதை சொன்னனே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த கதையில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா குட்டீஸ், எதையுமே நம்ம இப்போ நிறைய விஷயம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இது வந்து நல்லது, அது நல்லது, இந்த கீரை நல்லது, இந்த காய்கறி நல்லது, இந்த மாதிரி பண்ணுங்க உடம்புக்கு நல்லது, இப்படி இருங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கண்ணை மூடிட்டு போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி, இதெல்லாம் கரெக்டு தானா, இது உண்மை தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.